சோத்திரம் ஆண்டவரே, அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உடைய கண்மணியை போல எங்களை நீங்கள் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக கூட ஆணுக்குடி சோதம் தகப்பனே. இந்த உலகத்தில் அநேக வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் இருக்க தகப்பனே. சமாதானத்தை தருகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. நாங்கள் போகும்போது வரும்போதும் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து கொண்டு வழிநடத்துகிற தேவன் நீங்கள் தான் தகப்பனே. அப்பா துதிக்கிறோம் சாமி. பலப்படுத்துங்க தகப்பனே. நீங்கள் எதற்காக எங்களை நீங்கள் அழைத்தீரோ அந்த அழைப்புக்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு நாங்கள் மயங்கி போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை வசனத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்திய வழியில் நாங்கள் நடந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் இந்த பகுதியில் சொல்லி உங்களுக்கு சாட்சி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற இருளான விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு வெளிச்சத்தை கொடுங்க தகப்பனே. நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வாழ்றதுக்கு உங்களுடைய வெளிச்சத்தை எங்கள் இதயத்தில் வைங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய ஆவியை எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும்படி எங்கள் ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊட்டுங்க தகப்பனே. துதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம். கடந்த வருடங்கள் எல்லாம் உங்களுடைய கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வந்திரப்பா. இந்த வருஷத்துல நாங்கள் அடி எடுத்து போய் கொண்டிருக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் போஷித்ததுக்காக சோத்தும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா அநேக வேதனைகள், கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற சகோதர சகோதரன் கரங்களை போகணும். கடன் தொழிலில் சிக்கி கொண்டிருக்கிற சகோதர சகோதரன் கரங்களை போகணும். ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் நல்ல ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளும் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. யாருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் பாதுகாப்பு துதிக்கிறோம் நன்றி ஆண்டவர். அப்பா ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுங்க. இன்னும் இருக்கிற நாட்கள் நாங்கள் உண்மைக்காக வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மைக்காக வாழணும். உண்மையே நாங்கள் நினைத்து உண்மையை துதித்து உண்மைக்கு நாங்கள் கண்ணி கொடுக்குற மக்களாக வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு ஜீவனும் கரங்களை போகணும். ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.